ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ எங்கள் பேத்திக்கு நாங்கள் கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அதை அப்படியே கெட்டி பதத்துக்கு பாப்பாவுக்கு கஞ்சி ரெடி பண்ணி ஊட்டுறதுக்கு தான். இது ஆல்ரெடி நாங்கள் லாங் வீடியோவாக எடுத்துருக்கோங்க. அதை பாருங்கள். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. அந்த நாங்கள் ஹெல்த்தியானது என்னென்ன போட்டிருக்கோன்றத அந்த லாங் வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிடலாங்க பாப்பாவுக்கு. பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் எடுத்தோம்னா இதில் 1 ஸ்பூன் எடுக்கிறோம்னா இதில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி காயிட்டங்க. காஞ்ச அப்புறம் நம்ம இந்த சத்து மாவு கஞ்சி போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, பபிள்ஸ் வருது. இப்போ அந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவுங்க. இது ரெடி பண்ண இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் ரெடி பண்ணி கொடுக்குறது அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? அதுபோல தான் எங்கள் பேத்திக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம பார்த்து பார்த்து செய்யறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துங்க. இது பாருங்க, நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா வேகும்போது நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. இப்போ நம்ம அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பாப்பாவுக்கு கொடுக்குறதுன்றதுனால கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். ரொம்ப ஸ்வீட் வேண்டாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தட்லேயே செஞ்சு பாப்பாவுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. இது இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாங் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ பாப்பாவுக்கு கொடுத்துடலாங்க. வாங்க தனியா. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இதை கொடுங்க. இது மாதிரி சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி.